இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு என்ன சாப்பாடுன்னு திறந்து பார்த்தோம் அப்படின்னா, கொல கொலன்னு குருமா மாதிரி ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சப்பாத்தி இருந்துச்சு. சப்பாத்தி, ஃபுல்கா ரொட்டி. அதுவும் எண்ணெய் ஊற்றி சுட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா, சப்பாத்தி நல்லா மெதுவாக சாஃப்ட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு 4, 5 எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, யாருக்கும் பத்தாதுன்னு நெனச்சேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அத வச்சுக்கிட்டு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாரி சும்மா கறி குழம்பு சப்பாத்திக்கு குருமா இருக்கிற மாரி சும்மா கெட்டியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. காரசாரமா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து ஊத்திக்கலாம். இது வந்து கொண்ட கடலை குழம்பு. ஸோ எங்கள் ஊர் பக்கம் இது மூக்குக்கல்லன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கூட பக்கத்தில் கார சட்னி, பக்கத்தில் ஒரு தண்ணி குழம்பு. இதுவும் ரசம் மாதிரியே இருக்கக்கூடிய கொஞ்சம் புளி சேர்த்து வச்சு தண்ணி குழம்பு. இது வந்துட்டு இதுலேயும் மூக்கல்ல போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கார சட்னி. கார சட்னி கொஞ்சம் சப்பாத்திக்கு எடுத்து வச்சுப்போம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனால் கொஞ்சம் பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த தண்ணி குழம்பும் சாப்பாடும் இருக்குது. அந்த சாப்பாடும் தண்ணி குழம்பும் ஊற்றி செஞ்சா அது ஒரு டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தியும் குருமாவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அத பார்க்கலான்னு நெனச்சேன். ஸோ வந்து பொதுவா எப்பவுமே வெள்ளிக்கிழமை எப்பவுமே நைட்டு வந்து சப்பாத்தி, சாம்பார், அப்புறம் சாப்பாடு, சட்னி இந்த மாரி எல்லாமே இருக்கும். சப்பாத்தி ரெகுலரா, சாப்பாடு ரெகுலரா இருக்கும். ஸோ சாப்பாடு இதுதான். ஸோ அந்த தண்ணி குழம்புக்கு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.